செம்ம செம்ம சூப்பராக இதயத்தை திருடாதையோட ஃபேவரட்டான மியூசிக்கெல்லாம் போட்டு தான் செம்மையாக முடிச்சிருக்காங்க. எபிசோடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு பிஜிஎம் மியூசிக்காக இருக்கட்டும், சிவா அண்ட் சஹானாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில, அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு எல்லா காட்சிகளுமே. இப்போது நம்மளோட சிவாவும் ஐசுக்குட்டி ஆசைப்பட்ட மாதிரியே ஐசுக்குட்டி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டாங்க. இதை வந்து சஹானா பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஐசுக்குட்டி போய் சஹானாவை அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. சஹானாவும் வந்து சிவாவை பார்த்துட்றாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் சஹானாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ட்ரெஸ்ஸை வந்து சிவா போட்டிருக்கதை பார்த்துட்டு சஹானா என்ன நினச்சிட்றாங்கன்னா, ஐஷுக்குட்டிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு டக்குன்னு நினச்சிட்றாங்க. அப்போ உடனே சஹானா கேட்குறாங்க ஐஷுக்குட்டிட்ட, அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா ஐஷு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவா சொல்லிடுறாங்க, இல்லை ஐஷுக்குட்டி போட்டு பார்க்க சொன்னா இல்லையே, நான் அதனால தான் போட்டேன் அப்படின்னு டக்குன்னு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்றாங்க சஹானாக்கு. ஜஸ்ட்டு இது நீங்கள் யாருக்கோ வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு என்னைய போட்டு காமின்னு சொன்னால் நான் அதனால தான் போட்டு காமிச்சேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சஹானாட்ட சொல்லிடுறாங்க. உடனே சஹானா ஐசுக்குட்டியை பார்த்து, ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐசுக்குட்டி, இல்லைம்மா நீ ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு அழுதுகிட்டு இருந்த, அப்போ தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன், இதை கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன், இதை வந்து சும்மா தான் நான் வந்து கிங்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஐசுக்குட்டி ஒவ்வொரு விஷயமா உடச்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க டக்கு டக்குன்னு சஹானாட்ட. உடனே சிவாவுக்கு வந்து கொஞ்சம் மனசில் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பரவாயில்ல, இவ வந்து எல்லாத்தையும் நல்லா சஹானாட்ட கேட்குறா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. இந்த இடத்துல சஹானா வந்து ஒரு க்யூட்டான ஃபீலிங்ஸை வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அது என்ன ஃபீலிங்னா, சிவா மேலே இருக்கிற லவ் வந்து அவங்களுக்கு போகவே இல்லை அப்படின்ற ஃபீலை வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறாங்க. இதை வந்து எல்லாருக்கும் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். இப்போ வந்து சிவா வந்து ஐசுக்குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. சஹானாவும் போகிறாங்க. ஆனால் போகும்போது சிவா சஹானாவை பார்க்க, சஹானா சிவாவை பார்க்க அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தீரா கண்ணா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்க்கும் போது ஆகா செம்மையான சீனுங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்த சீன் வந்து சிவாவும் ஐஷுக்குட்டியும் கோலிக்குண்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கோலிக்குண்டை நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பக்கமாக கிராஸ் பண்ணுறாங்க வேதவள்ளி வந்து இவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவங்களுக்கு மண்டையில் வந்து ஒரு ஐடியா தோணுது. இந்த கோலிக்குண்டை வச்சு என்ன பண்ணலாம், பேசாமல் இந்த கோலிக்குண்டை எடுத்து மேட்டுக்கு அடியில் போட்டு வச்சுருவோம், சஹானா நடந்து வரும்போது கீழே வலிக்கி விழுந்துருவா, இதை பண்ணினது சிவா தான் அப்படின்னு சொல்லி இவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது வடிவேல் பட காமெடியில் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலான்னு கேட்டால், பாஸ் சீப்பை எடுத்தா கல்யாணம் நின்றும்ல பாஸ், அந்த மாதிரி தான் வேதவழி பிளான் பண்ணுறதும் இப்படி இருக்குது. இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, வேதவழி பிளான் போட்டபடியே நடந்துருச்சுங்க. வேதவழி என்ன பண்ணிட்டாங்க, கோழிக்குண்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மேட்டுக்கடியில் போட்டுறாங்க. கரெக்டாக சஹானாவும் இறங்கி வர்றாங்க. இறங்கி வரும்போது கரெக்டாக மேட்டிலே காலை வச்சிடுறாங்க. அப்படியே வழுக்கி விழுந்துடுறாங்க. அப்போ சோஃபாவுக்கு அந்த பக்கமாக உட்காந்துருக்க சிவா வந்து அதை பார்த்துட்டு சோஃபாலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி நம்ம சஹானாவை அப்படியே போய் தாங்கி பிடிச்சிட்றாரு. சிவா போய் நம்மளோட சஹானாவை போய் தாங்கி பிடிப்பாருன்னு பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டு ஒரு பெரிய போர்க்களமே பயங்கர ரொமான்டிக்கெலாம் நடந்துருங்க. இதை பார்த்து நம்மளோட சூனியக்காரி வேதவழிக்கு ஒரு பக்கம் வயிறு எரியுன்னு எரியுது. சஹானாவும் சிவாவும் முடிஞ்ச அளவுக்கு கட்டி பிடிச்சி எல்லாம் உருண்டுருவாங்க. கடைசியில் எந்திரிச்சு நிற்கும் போது எல்லா படத்துலையும் அஸ் யூசுவல் காட்டுற மாதிரி சிப்போ அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு டக்குன்னு அந்த பக்கம் தள்ளி விட்டுருவாங்க சிவாவை. உடனே சஹானா சீப்போன்னு சொன்னோன்னே சிவாவுக்கு வந்து ரொம்ப க்யூட்டான கோவம் வந்துடுது. உங்களை காப்பாற்றலாம் நான் வந்தேன், நீங்கள் தாங்க ஏன் மேலே விழுந்துட்டீங்க, இப்போ என்னென்னா நீங்கள் சீப்போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவார். அதை பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே ரைட்டர் மேலே கோவப்பட்டீங்கல்ல, இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே ரைட்டர் வந்து நல்ல வந்து ரொமான்டிக்கான சீனாக தான் வச்சுருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஹானா வந்து கால் வந்து அவங்களுக்கு சுளுக்கிக்கிறது. உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவாட்ட நீங்கள் போய் சுளுக்கு எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஷு பாப்பாவும் கிங்கு நீ போய் அம்மாவுக்கு சுளுக்கு எடுத்து விடு அப்படின்றாங்க. அதுக்கு சஹானா இல்லை வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ண, வழி தாங்க முடியலையே, அதனால என்ன பண்ணிடுறாங்க, சரின்னு சொல்லிட்டு காலை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போடுறாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. காலை கொடுத்ததும் நம்மளோட சிவாவும் சஹானாவோட முகத்தை பார்த்துக்கிட்டு அவங்களோட காலை வந்து நீவி விடுறாங்க. உடனே சஹானா, நீ அந்த பக்கம் திரும்ப எதுக்கு என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிவா சொல்கிறாரு, என் மனசில் எதுவும் தப்பான எண்ணம்லாம் இல்லைங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேணால் திரும்பிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு.
அவளோட சிவாவும் சஹானாவோட காலை பிடிச்சி அந்த சுளுக்கை எடுத்து விடுற வரைக்கும் எப்பயுமே இதயத்தை திருடாதே சீரியலோட ஃபேவரட்டான சாங் தான் பின்னாடி பிஜிஎம்ல ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே செம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொமான்டிக்காக தான் இருந்துச்சு பார்க்கவே. இப்படி தான் இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. ஐடி சீரியல் பார்ட் 2லேயே பெஸ்ட் எபிசோடு எதுன்னு கேட்டால் நான் இதை தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதயத்தை திருடாதே சீரியலோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.